இல்லை ப்ரோ, இப்போ நம்ம இந்த விமர்சனத்தை வந்து தோனி மேலே வைக்கக்கூடாதுல்ல ப்ரோ. அவர் வந்து ரிட்டையர்டான ஒரு பிளேயர், ஒரு வியாபாரத்துக்காக ஆடுறாரு நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவர் மேலே இந்த விமர்சனத்தை வைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? தோனி மேலே அவர் கரண்ட் இந்தியன் பிளேயராக இருந்தால் நம்ம இந்த விமர்சனத்தை வந்து வைக்கலாம், ஏன்னா அவர் இந்தியன் டீமுக்கு ஆடணும், அதனால இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஆனால் இப்போ தோனி வந்து அப்படி இல்லைல்ல. தோனி மேலே விமர்சனம் ஏன் வைக்கிறோம்னா, ஒரு இடம் இருக்குல்ல, அந்த கடைசி 3 பிளேயர்ல அதில் முக்கியமான இடம். ஏன் சென்னை வந்து முன்னாடி சேசிங்கில் ஜெயிச்சாங்க, ஏன் சென்னை ஜெயிச்சாங்கன்னா இந்த லோவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஜடேஜாவும் தோனியும் நின்னாங்கன்னா அது எவ்வளோ ஸ்கோர், ஓவருக்கு 15 ரனுக்கு மேலே இருந்தால் அடிச்சு ஜெயிக்க வைப்பாங்க. நடந்துச்சுல்ல, எத்தனை மேட்ச் பார்த்துருக்கோம்ல, அதெல்லாம் பார்த்து தானே இவ்வளோ ஃபேன்ஸ் உருவானாங்க. இன்னைக்கு அது முடியலைங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்கன்ற நான். இன்னைக்கு ஜடேஜாவால் அப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆட முடியாது, தோனியால் அப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆட முடியாது, அஸ்வினால முடியவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நேற்று அடிச்சிட்டார்னா அது என்னைக்கு அவர்கள் நடக்கிறது, அது என்னைக்கு அவர்கள் கனெக்ட் ஆகும், ஓகேவா? ஏன்னா அவங்க ஆல்ரெடி கிரிக்கெட் விளையாட தெரிஞ்சவங்க. 10 மேட்ச் விளையாடும் போது ஒரு மேட்ச் கனெக்ட் ஆகிடும், அது யூஸ் இல்லை. 10 மேட்ச்ல 5 மேட்ச் விளையாடணும், அதுதான் பிளேயர், ஓகேவா? நாங்கள் 10 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஆடுவோம், அது போதுன்னா நோ, அது என்ன யூஸ்? அது கேமியோ பெர்ஃபார்மன்ஸ், அது தேவை கிடையாது போது இந்த 3 பிளேயரும் இல்லை. அப்போ நம்ம செய்ய வேண்டியது டாப் ஆர்டரில் என்ன சேஞ்ச் பண்ணணும், லோ ஆர்டரில் என்ன சேஞ்ச் பண்ணணுங்கிறது தான். வியாபாரம், ரசிகர்கள் வராங்க, எங்களுக்கு மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல, அவர் வந்தால் போதும், அவரை பார்த்தா போதும், நாங்கள் பாட்டு போட்டு வைப் பண்ணுவோங்கிறதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு? இல்லை, இப்போ அது மாறி வந்துட்டு அது மாறி இந்த வருஷம் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. போன வருஷம் வரைக்கும் பேசல. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் 5 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம். எதுக்கு 5 வருஷமா பேசுகிறோம்னா, நான் சொன்ன கணக்கு தான். 5 வருஷம் அவரோட இன்னிங்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்க. ஸோ 5 வருஷமா பேசிட்டு இருக்க எங்களுக்கு புரிஞ்ச விஷயம் சென்னை ஃபேன்ஸுக்கு, சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சிருக்கு. ஏன்னா உங்களால் அப்படி வச்சு ஒரு டீமை ஜெயிக்க முடியாதுங்க. நீங்கள் அந்த ஒரு பிளேயர் ரொம்ப முக்கியமான பிளேயர், லோ ஆர்டரில் வரக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே 2 பேர், இங்கே அஸ்வினை கூட விட்டுருங்க, இவங்க 2 பேரும் விளையாட முடியாத சிச்சுவேஷன் இருக்கும்போது டீம் எப்படி ஜெயிக்கும்? எப்படி பெரிய ஸ்கோர் வரும்? ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்தாலும் பெரிய ஸ்கோர் வராது, செகண்ட் பேட்டிங் தான் ஜெயிக்க முடியாது. ஏன் 180 கிராஸ் பண்ணி ஜெயிக்க முடியலன்னா இதுதான் ரீசன். லோ ஆர்டர் ரொம்ப முக்கியம் இல்லை. டாப் ஆர்டர்ஸ் வந்து நல்ல ஸ்கோரை அடிச்சு தந்துருவாங்க இல்லையா? 10 ஓவரில் ஒரு நல்ல ஸ்கோரை தந்துடுறாங்க, இல்லை 7 ஓவரில் நல்ல ஸ்கோரை தந்துடுறாங்கன்னா பின்னாடி வந்து அடிக்கணும்ல. நீங்கள் எப்படி ஆடினாலும் கடைசி 5 ஓவருக்கு 50 ரன்லேருந்து 60 ரன் எடுக்க மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஐபிஎல்ல கிரியேட் ஆகும் மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ், கரெக்டா? அப்போ இது அடிக்கணும்னா ஓவருக்கு 10 ரனுக்கு மேலே அடிக்கணும், எல்லா ஓவருக்கு அடிக்கணும். ஒரு ஓவர் அடிச்சா போதாது. மேட்சே முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி ஓவரில் 45 ரன் எடுக்க வேண்டியது 2 6 அடிச்சு என்ன பிரயோஜனம்? என்ன ப்ளூபஸ்ஸா? படம் முடிஞ்ச அப்புறம் ப்ளூபஸ் பார்க்குற மாதிரி இருக்காது, யூஸ் இல்லை. அப்போ தோனி என்ன பண்ணணும்னா, போன மேட்ச் பண்ணார்ல, லாஸ்ட் மேட்ச் முன்னாடி வந்து அடிச்சது தெரியுமா, அதை பண்ணணும்.